வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.1 முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ எங்கெல்லாம் கோடிட்டுருக்காங்களோ அதோட நம்ம நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வட்டத்தின் பிரதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வட்டத்தின் பிரதிக்கும், அதான் வட்டத்தின் பிரதிக்கும் விட்டத்தின் விகிதம் அப்படின்னு இப்படி தானே போடுவோம். ஸோ அப்போ வட்டத்தின் பிரதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ சுற்றளவு. அப்போ அதுக்கு என்னது 2πr. ஸோ இதோட மதிப்பு என்ன 2πr. விட்டம் அப்படின்னா 2r அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ விட்டத்தை என்ன 2r. அப்போ இந்த 2r கேன்சல் ஆகி 2 கேன்சல் ஆகி என்ன கிடைக்குது, பை கிடைக்குது. அப்போது வட்டப்பிரதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் நமக்கு என்ன அப்படின்னா பைங்கிறது தான் விடை. அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் மீதான ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வட்டத்தில் ஏதேனும் 2 புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா அது இணைச்சது அப்படின்னா அந்த கோட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் நம்மளோட ஒரு வட்டம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 புள்ளியில் இணைக்கக்கூடிய இந்த கோடு நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நான்னு சொல்லுவோம். அதுவே மையப்புள்ளி நோக்கி போச்சு அப்படின்னா அதுதான் விட்டம்னு சொல்லுவோம். மையப்புள்ளி நோக்கி போச்சுன்னா, ஸோ எங்கேயாச்சும் போச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நானுன்னு சொல்லுவோம். மையப்புள்ளி நோக்கி, ஸோ வட்டத்துக்கு மையப்புள்ளி இருக்கும் இல்லைங்களா, அந்த மையப்புள்ளி நோக்கி போச்சு அப்படின்னா அதை விட்டம்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே பெரிய நான் எது அப்படின்னா விட்டம் தான். அப்போ வட்டத்தின் மீதான ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு அப்படிங்கும்போது என்னது, ஏதாவது 2 புள்ளி மையப்புள்ளி அப்படின்னு கொஷினில் கொடுக்கவே இல்லை. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும், நான் தான் மையப்புள்ளி நோக்கி போச்சுன்னா தான் அது என்னது விட்டம். அது கேள்வி பாருங்கள், ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களா. இப்போ தானே சொன்னேன். ஸோ மையப்புள்ளி நோக்கி போகிறதா என்னது பெரிய நானாக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், விட்டம். இதோட ஆன்சர் விட்டம். அடுத்து 4வது கேள்வி, 24 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விட்டம் அப்படின்னா டின்னு எடுத்துப்போங்களா. டியோட மதிப்பு எவ்வளோங்களா, 24ங்களாம். இதோட மதிப்பு கேட்குறாங்க, ஆரோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆறு மதிப்பு வேணும் அப்படின்னா r = d/2 அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ அப்போ டியோட வேல்யூ 22 வகுத்தல் 2. ஸோ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 24 போட்டோம் அப்படின்னா 1 2 2 0 ஆகிடும். இந்த 4 கீழே இருக்கும். ஸோ 2 2 நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருங்களா. இப்போ என்ன கிடைக்குது, 12 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள வட்டத்தின் ஆரம் எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர். அடுத்து வட்டப்பரதியின் ஒரு பகுதியை டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ வட்டப்பரதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் ஒரு வட்டம் அப்படின்னா இது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. வட்டப்பரதி அப்படிங்கிறது என்னென்னா இந்த வெளியே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்லையே, இதுதான் வந்து வட்டத்தோட வட்டப்பருதின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பகுதி, இதில் ஒரு பகுதி மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பகுதி இவ்வளோ தானே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வட்டவில். இதுதான் என்ன சொல்லுவோம், வட்டவில். அப்போது இதோட ஆன்சர் வந்து வட்டவில். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.